إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் கிருபையும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை தமது வாழ்வில் நெறிவில்லாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தொடக்கம் ஸலஃபு ஸாலிஹீன்களான அத்துணை நல்லோர்கள் மீதும், அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவருடைய இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் இன்னென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடையார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனது அருளால் இந்த உலகத்தை படைத்து அதில் பல்வேறு படைப்புகளை இறைவன் உருவாக்கி எல்லாவற்றிற்கும் மேலாய் மனித படைப்பை இறைவன் பிரதிநிதியாகவும் ஆக்கி அவனுக்கென்று எல்லாவற்றையும் இறைவன் வசப்படுத்தி தந்திருக்கிறார். பிரதிநிதியாக்கப்பட்ட இந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மனம் போல் வாழ இறைவன் விட்டுவிடவில்லை. அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற சிறந்த வாழ்வியலை, வாழ்க்கை திட்டத்தை மனிதனுக்கு இறைவன் வழங்கியே பூமியில் இறைவன் மனிதனை பரவச் செய்திருக்கிறார். முதல் மனிதனாம் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் துணைவியாரோடு பூமியில் இறக்கப்படக்கூடிய சமயத்தில் அவ்விருவரையும் நோக்கி இறைவன் சொன்ன வார்த்தையை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார். இஹ்பிது மின்ஹா ஜமீஅன், நீங்கள் எல்லோரும் இந்த இடத்திலிருந்து கீழ் இறங்கி செல்லுங்கள். ஃபைம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன்,
என் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டல் வாழ்க்கை திட்டம் வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யார் அதை பின்பற்றுகிறாரோ, அந்த வாழ்க்கை திட்டத்தை பின்பற்றுகிறாரோ, அவருக்கு கவலையோ பயமோ இல்லை என்று இறைவன் சொல்லித்தான் அவ்விருவரையும் பூமியில இறக்கினார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறக்கப்பட்டதற்கு பின்னால் இறைவன் அவர்களுக்கு வழங்கிய வாழ்க்கை திட்டம் என்பது இஸ்லாம் என்கிற இந்த உன்னத வாழ்க்கை திட்டமாகும். அந்த வாழ்க்கை திட்டத்தை ஒவ்வொரு காலங்களிலும் படித்துக் கொடுப்பதற்காக நபிமார்களையும் சூழல்களுக்கு தகுந்தாற் போல வேதங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்திற்கு வழங்கி இந்த மார்க்கத்தின் செய்திகளை ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவன் நிலைபெற செய்திருக்கிறார். எப்பொழுதெல்லாம் மார்க்க கல்வி மங்குகிறதோ, மார்க்க வாழ்வியல் சுணக்கங்கள் ஏற்படுகிறதோ மனித சமூகத்தில, அப்போது எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சுன்னாவாக இருப்பது என்னவென்றால், அந்த சமூகத்திற்கு மார்க்கத்தை போதிக்கக்கூடிய ஒருவரை இறைவன் தேர்வு செய்து, அவர்களிலிருந்தே தேர்வு செய்து, அவருக்கு ஒரு வேதத்தை இறைவன் வழங்கி, அதை கொண்டு அந்த சமூகத்தை அவர் வழிநடத்த வேண்டும், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற கட்டளையோடு தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நபிமார்களை அனுப்பியதாக இறைவன் திருமறையிலே சொல்கிறார். அப்படி வந்தவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருமறை குர்ஆனிலே சூரா ஜும்ஆவில் இறைவன் சொல்கிறார், ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த இறைவன் யார் என்றால், அல்லதீ பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலா, அவர்களிலிருந்து, எழுத படிக்க தெரியாதவர்களிலிருந்து ஒருவரை இறைவன் அவர்களுக்கு தூதராக தேர்வு செய்து அனுப்பினான். எதற்காக? யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்க, வ யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த, வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம, இறைவன் அவருக்கு வழங்கக்கூடிய வேதத்தை, இறைவன் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஞானத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இறைவன் அவர்களிலிருந்தே ஒருவரை இறைவன் தேர்வு செய்து அனுப்பினான். அதற்கு முன்பு வரைக்கும் அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தார்கள், அறியாமையில் இருந்தார்கள். என்ன வாழ்க்கை, எது வாழ்க்கை திட்டம், இது சரி என்பது புரியாத வண்ணம் மனோ இச்சையின் அடிப்படையில் வாழ்கிறவர்களாக இருந்தார்கள். தங்கள் மூதாதையர்களின் வாழ்க்கையை வாழ்வியலாக்கிக் கொண்டார்கள். அதுதான் வாழ்க்கை சரி என்று ஏற்றுக்கொண்டு செயல்பட்டவர்கள். மிக பகிரங்கமான வழிகேட்டில், கை சேதத்தில், அறியாமையில இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதற்கு முன்பு அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு இறைவன் என்ன மார்க்க கல்வியை கொடுத்தானோ அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் அது மங்கி போக ஆரம்பிக்கிறது, அது இல்லாமல் போகிறது. அந்த சூழலில் இறைவனது சுன்னாவாக இறைவன் வைத்திருப்பது என்னவென்றால், ஒரு நபியை அனுப்புவதும், அந்த நபிக்கு ஒரு வேதத்தை வழங்குவதும், அல்லது முன் இருக்கிற நபி கொண்டு வந்த செய்தியை நிலைப்படுத்தி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பணியோடு தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் அல் குர்ஆனிலே பல செய்திகளில் பார்க்கிறோம். இதே கருத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஆல இம்ரானிலும் அல்லாஹ் சொல்கிறார், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே வார்த்தையை சூரா ஆல இம்ரானிலே பயன்படுத்துகிறார். அல்லாஹ் அவர்களுக்கு செய்த அருள் என்று சொல்கிறார். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்து முஃமின்களுக்கு இறைவன் அருள் செய்தது என்னவென்றால், அவர்களிலிருந்தே ஒரு தூதரை இறைவன் அவர்களுக்கு அனுப்பி இருக்கிறான். யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி, தன் வசனங்களை அவர்களுக்கு படித்துக் கொடுக்க, வ யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த, வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம,
அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்க ஏனென்றால் அவர்கள் வழிகேட்டிலும் அறியாமையிலும் இருந்த அறிந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்படி இருந்த அவர்களை மாற்றுவதற்கான அமைப்பை இறைவன் தேர்வு செய்கிறான். அது அல்லாஹ்வுடைய அருள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்கிறார். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பதஅல் இஸ்லாமு கரீபன். இந்த இஸ்லாம் என்பது அந்நியமான நிலையிலிருந்து தான் உருவானது, ஆரம்பித்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். இஸ்லாம் ஆரம்பிக்கிற போதும், இஸ்லாம் வளர்ச்சியை தொடுகிற போதும் அதனுடைய முதல் நிலை எப்படி இருந்தது என்றால் அது புதுமையான கருத்தாகவும், எனவே பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாகவும் அது இருந்தது. இவர் என்ன புதுசா சொல்றாரு என்று சொன்னவர்கள் இருந்தார்கள். அந்த புதிய கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை விமர்சித்தவர்கள் இருந்தார்கள். அந்த விமர்சனங்களை பரிகாசங்களாக்கி கொண்டவர்களும் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாம் ஆரம்பிக்கிற போது அது சொல்லப்பட்டவுடன் ஏற்றுக்கொள்கிற அமைப்பில் இஸ்லாம் இல்லை. பரிகசிக்கப்பட்டதாக, ஏளனப்படுத்தப்பட்டதாக, விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டதாக அது ஆரம்பித்தது. ஏற்றுக்கொண்டவர்கள் மிக மிக சொற்பமாய் இருந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ரொம்ப சொற்பமாக தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு இறைவன் பெரும் வளர்ச்சியை கொடுத்தார். இஸ்லாம் உலகெங்கிலும் பரவுகிற அளவிற்கான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இறைவன் ஏற்படுத்தினார். அந்த வளர்ச்சியின் காரணமாகத்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் முஸ்லிமாக இருக்கிறோம். அந்த வளர்ச்சி இறைவன் ஒரு இடத்தில் மாத்திரம் தேங்க வைத்திருந்தார். இன்றைக்கு நானும் நீங்களும் நமது மூதாதையர்களுக்கு மூதாதையர்கள் எந்த சமய வழிபாட்டில இருந்தார்களோ, எந்த கொள்கை கோட்பாட்டில இருந்தார்களோ, சம்பிரதாயங்களில் இருந்தார்களோ, அதே மூட நம்பிக்கை சம்பிரதாயங்களில் தான் நானும் நீங்களும் இன்றைக்கு இருந்திருப்போம். இறைவன் இஸ்லாத்திற்கு ஒரு பீரியடிற்கு பின்னால் மிக பெரும் வளர்ச்சியை கொடுக்கிறான். அதனுடைய தஅவாவுடைய அமைப்பை இறைவன் விசாலப்படுத்துகிறான். பல்வேறு இடங்களுக்கும் அது சென்று சேர்கிறது. பலரையும் அது கவருகிறது. பலரையும் அது உள்ளிழுத்துக் கொள்கிறது. எல்லோரும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு பின்னால் வந்து சேர்கிறார்கள். அப்படி வந்தவர்கள் தான் என்னுடைய உங்களுடைய மூதாதையர்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாமும் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொல்கிறார்கள், பின்னர் அது அதன் அந்நிய நிலைக்கு திரும்பும் என்று சொல்கிறார்கள். எப்படி இஸ்லாமுடைய ஆரம்ப கட்டத்தில் அந்நியமானதாக பார்க்கப்பட்டதோ, தூரமானதாக பார்க்கப்பட்டதோ, புதுமையானதாக பார்க்கப்பட்டதோ, அது போன்ற ஒரு சூழ்நிலை இஸ்லாமிய மார்க்கத்திற்கு திரும்பும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். எதனால், ஏன் அவ்வாறு திரும்பும் என்பதை நாம் நிகழ்காலத்தோடு பொருத்தி பார்க்கிற போது, இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலைப்பாடுகளோடு பொருத்தி பார்க்கிற போது அதில் மிக முக்கிய இடமாக இருப்பது மார்க்க கல்வியை பற்றிய புரிதலும், மார்க்க கல்வியினுடைய அவசியங்களை பற்றிய அறியாமையும் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் நிறைந்திருக்கிறது. இஸ்லாமிய சமூகம் மார்க்க கல்வியை குறித்த மிகப்பெரிய அறியாமையில இருக்கிறார்கள். அதை ஒரு துச்சமானதாக பார்க்கிறார்கள். நேரம் கிடைத்தால், வாய்ப்புகள் இருந்தால், நமக்கு அதற்குரிய சிச்சுவேஷன்கள் இருந்தால் மாத்திரம் படிக்கலாம், கல்வியை தேடலாம். அது இல்லைன்னு சொன்ன உலகம் சூழலுக்குள்ளால் நாம் அகப்பட்டு விட்டால், நம்மை நாம் வேலை பொருட்களுக்குள்ளால் கொண்டு சேர்த்து விட்டால், அப்ப என்னால படிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு மார்க்க கல்வியை விட்டு எப்போது இந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்க ஆரம்பித்ததோ அப்போது இஸ்லாம் அங்க ஆரம்பித்து விட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில பொதுவாக சொல்கிற ஒரு வசனம் இருக்கிறது, வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன் என்று அல்லாஹ் சொல்கிறார். முஃமின்களை பார்த்து இறைவன் சொல்கிறான், நீங்கள் சிலர்களை போல இருக்காதீர்கள். அவங்க யாருன்னு சொன்னா அல்லாஹ்வை மறந்து விட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். யார் அல்லாஹ்வை மறந்தார்களோ அவர்களை போல நீங்கள் இருக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் அல்லாஹ்வை மறந்ததனால் இறைவன் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களையே மறந்து விட்டார்கள். தங்களை தாங்களை யோசிக்க,
தன்னுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள, கல்வியை அதிகரித்துக் கொள்ள, அறியாமையை விலக்கிக் கொள்வதற்குரிய சூழலை இறைவனிடமிருந்து படித்துக் கொண்டான். அவன் டோட்டலி பிஸியா தான் இருக்கிறார். எப்ப பார்த்தாலும் பிஸியா தான் இருக்கிறார். கல்வியை படிப்பதற்கோ, கல்வியை தேடுவதற்கோ, கல்விக்காக தன்னை அர்ப்பணிப்பதற்கோ எந்த வகையிலும் தனது மனது இடம் கொடுக்காத வகையில் தன்னை சூழ வேலைகளையும், தன்னை சூழ எல்லா உலக அம்சங்களையும் அமைத்துக் கொண்டார். அது அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த தண்டனை அல்லாஹ் சொல்கிறார். அவர்கள் யார்? உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் தான் பாவிகள் அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுத்து, அவனுக்கு சரியான வழிகாட்டலை கொடுத்து, அந்த வழிகாட்டலில் நிலைத்திருக்க செய்வதற்குரிய எல்லா வழிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்க, அதை மறந்து ஒருவன் போகிறானே, அதை மறுதளித்து போகிறானே, புறக்கணித்து போகிறானே, அப்படி போகிறவனை இறைவன் அவனை மறக்கடிக்க செய்து அவனை பாவி என்று இறைவன் சொல்கிறார். அன்பானவர்களே, எனவே இஸ்லாம் இன்றைய கால சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியிலேயே ஒரு விதமான அந்நிய போக்கில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமிய கல்வியை சரியாக புரிந்து கொள்ளாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக கல்வியை இரண்டாக சொல்கிறார்கள். அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனை ஹதீஸ்களிலே பதியப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் நம்மில் பலரும் ஓதுகிற அல்லது மனதை மட்டும் ஓதாமல் இருக்கிறவர்களும் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅன் வ ரிஸ்கன் தய்யிபன் வ அமலன் முத்தகப்பலன் அப்படிங்கிற துஆ ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் சொல்வதே பயனுள்ள கல்வியை அல்லாஹ் உன்கிட்ட கேட்கிறம்பா. அதே இன்னொரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பிரயோஜனம் தராத கல்வியை விட்டும் உனக்கு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவோராக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார் என்று ஹதீஸ்கள் சொல்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனை அமைப்புகள்ல இருந்து கல்வியை இரண்டாக இமாம்கள் சொல்கிறார்கள். ஒன்று ஒருவருக்கு பிரயோஜனம் தருகிற கல்வி, இன்னொன்று ஒருவருக்கு பிரயோஜனம் தராத கல்வி. இந்த பிரயோஜனம் தருகிற கல்வியை நம்ம ரெண்டா பிடிக்கலாம். ஒண்ணு பிரயோஜனத்தை இம்மைக்கும் மறுமைக்கும் ஏற்படுத்தக்கூடிய எந்த கல்வி ஒருவருக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் ஏற்படுத்துமோ அப்படியும் கல்வி இருக்கிறது உலகத்துல. இன்னொன்று இம்மைக்கு மாத்திரம் பிரயோஜனம் தருகிற கல்வி அப்படியும் இருக்கு. இஸ்லாமிய சமூகம் எதை நோக்கி போகிறது என்பதை நாம் யோசிக்கிறோம். இம்மைக்கும் மறுமைக்குமான பிரயோஜனத்தை எது ஏற்படுத்துமோ அந்த கல்வியை நோக்கி இஸ்லாமிய சமூகம் முன்னெடுத்து போகிறதா, அதற்கு முயற்சி எடுக்கிறதா, அல்லது இம்மைக்கு எது பிரயோஜனம் மட்டும் தருமோ அந்த கல்வியை நோக்கி பயணிக்கிறதா என்றால் இன்னைக்கு பெருவாரியான இஸ்லாமிய சமூகம் இரண்டாவது ஆப்ஷனுக்குள்ள நிற்குது. இம்மைக்கு எது பிரயோஜனம் தரும், இம்மையில என் பிள்ளையை எது வளப்படுத்தும், நலப்படுத்தும், உயர்த்தும், கண்ணியப்படுத்தும், அவனுடைய ஸ்டேட்டஸை உயர்த்தி காட்டும், சமூகத்தில் அவனுக்கான கண்ணியங்களை உருவாக்குமோ அதை மாத்திரம் தேடி போகிற இஸ்லாமிய சமூகத்தை இன்றைக்கு நாம் பட்டவர்த்தனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கென எவ்வளவையும் செலவழிக்க இஸ்லாமிய சமூகம் தயாராக இருக்கிறது. எவ்வளவு தூரங்களையும் கடந்து போக தயாராக இருக்கிறது. பையனை பிரிய வேண்டுமா, பிரிவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் பெற்றோர்கள். அந்த கல்வியை கொடுக்க வேண்டும், அவனை உயர்த்தணும், அவனுக்கென்று ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்கணும், அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும். அந்த நினைப்போ என்னமோ முயற்சியோ தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அதே உணர்வுகளை, அதே முயற்சிகளை எது இம்மைக்கும் மறுமைக்கும் ஏற்படுத்துமோ அது இஸ்லாமிய சமூகம் ஏற்படுத்தாமல் இருப்பதுதான் இஸ்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில் மங்கிக் கொண்டிருப்பதற்கான காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி ஃபரீதா அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வி கடமை என்று சொன்னார்கள். தேடுவது எந்த கல்வி என்று சொல்லுகிற போது இமாம்கள் சொல்கிறார்கள், அது எந்த கல்வி ஒருவருக்கு இம்மையை மறுமையை பலப்படுத்துமோ பயனளிக்குமோ அந்த கல்வியை தேடுவதுதான் ஒருவருக்கு மிக முக்கியமான கடமை. அதையே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அது வாஜிபான கடமை. அல்லாஹ்வை பற்றி படிப்பது,
நிறைய அர்ப்பணிப்புகளை செய்யறோம், கஷ்டப்படுகிறோம். கஷ்டப்படாம சொர்க்கம் கிடைக்காது என்பதை இஸ்லாம் நமக்கு ஊட்டி தந்திருக்கிறது. சொர்க்கம் வேணும் என்கிற நம்பிக்கையையும் ஆசையும் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. சொர்க்கத்தின் அளவு கடந்த இன்பங்களை நமக்கு சொல்லித் தந்த ஆசையை உருவாக்கி இருக்கிறது. எனவே நாம் எப்ப கேட்டாலும், எந்த நிலையில கேட்டாலும் நம்முடைய முடிவாக, லட்சியமாக நாம் சொல்வது சுவர்க்கம் தான். அந்த சுவர்க்கம் யாருக்கு கிடைக்கும்? அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். திருமறை குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நான் சுவர்க்கத்தை யாருக்கு தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்றால், சொர்க்கத்தினுடைய ஆழ அகலங்களை இறைவன் சொல்கிறார். சொர்க்கத்தினுடைய ஆழ அகலங்கள், சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ரஹ்மா வ ஜன்னத்தின் அர்துஹா கஅர்திஸ் ஸமாஇ வல் அர்த். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? அர்துஹா கஅர்திஸ் ஸமாஇ வல் அர்த். வானங்கள் பூமி அளவிற்கு மிக தூரமானது, மிக பரப்பளவு கொண்டது என்று இறைவன் சொல்லிவிட்டு யாருக்கு வைத்திருக்கிறான்? உஇத்தத் லில் முத்தகீன். யார் தக்வா உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். தக்வா என்றால் என்ன? அந்த தக்வா எப்போது ஏற்படும் என்பதை அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவர்கள் யார் என்றால், யார் அல்லாஹ்வை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். யார் அல்லாஹ்வை அதிகம் அறிந்திருக்கிறார்களோ, அதிகம் தெரிகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுவார்கள். அவ்வாறு பயப்படுகிறவர்கள் தக்வாவை பெற்றிருப்பார்கள். அந்த தக்வாவின் மூலம் அவர்களுக்கு இறைவன் வானம் பூமி அளவு பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தை தருவதாக தயாரித்திருப்பதாக இறைவன் திருமறையில சொல்கிறார். நாம் தக்வாவை அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா. ஸல்லல்லாஹு சொன்ன பிரார்த்தனை, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா வ அன்த வலியுஹா வ மௌலாஹா. பிரார்த்தனை செய்கிறோம். இறைவா, எனக்கு தக்வாவை கொடு என்று கேட்கிறோம். என் நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தி என்று சொல்கிறோம். அதற்குரிய பொறுப்பாளியும் அதை சரிபடுத்துவதும் நீதான் என்று சொல்கிறோம். அந்த தக்வா எப்படி ஏற்படும் என்பதை கேட்க அல்லாஹ்விடத்திலே நாம் மறந்து விடுகிறோம். அதற்கு முயற்சி எடுக்க நாம் அல்லாஹ்விடத்தில் மறந்து விடுகிறோம். தக்வா எதன் மூலம் ஏற்படும்? எப்போது நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இக்லாஸோடு கற்றுக்கொள்கிறோமோ, அதற்கு முயற்சிகள் எடுக்கிறோமோ, அதை கொண்டு தான் ஒரு இடத்தில் தக்வா நிலைப்படும். இன்னொரு இடத்துல இமாம்கள் சொல்கிறார்கள், இன்னமல் இல்ம், கல்வி என்பதெல்லாம் அல் ஹஷியா, அது பயம்தான் என்று சொல்கிறார்கள். ஒருத்தட்ட கல்வி இருக்கிறது என்பதற்கான அடையாளமே அவர் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அதை வைத்துத்தான் உண்டு. எனவே கல்வி என்பது, முறையான கல்வி என்பது, அல்லாஹ்வை பற்றிய கல்வி என்பது ஒருவருக்கு இறை பயத்தை உருவாக்கும். சரியான முறையில் இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்வியலை உருவாக்கும். அப்படி வாழ்வதன் மூலம் அவர் இந்த உலகத்திலும் மறுமையிலும் பயன்பெறுவார். யார் இந்த மறுமையிலே அல்லாஹ்வை பயந்தார்களோ, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார்களோ அவர்கள் நாளை மறுமையில் கவலைப்பட மாட்டார்கள், சுவர்க்கத்திற்குரியவர்களாக மாறுவார்கள். இம்மையில் மிக சரியான வாழ்க்கையை வாழ்ந்து மறுமையில் சுவர்க்கத்தை பெறுகிற வாழ்க்கை பயன் எங்கே இருக்கிறதோ அக்கல்வியை நோக்கி பயணிக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இஸ்லாமிய சமூகம் அதை எப்போது உதாசீனம் செய்ய ஆரம்பித்ததோ அப்போது ஏற்படுவதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் அவங்க சொன்னாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ 7 சினீன். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அவர்கள் 7 வயதை அடைந்தால் தொழ கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார். வத்ரிபூஹும் வஹும் அப்னாஉ 10. 10 வயதை அடைந்தால் அவர்களை அடியுங்கள் என்று சொன்னார். 7 வயதானால் தொழ கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்றார். 10 வயசானா அடிங்கன்னு சொன்னார். 7 வயதில் தொழ கற்றுக் கொடுத்தல் என்பது
எப்படி தொழ வேண்டும் என்கிற முறைமையை கற்றுக் கொடுப்பதல்ல. எங்களை நிறைய பெற்றோர் அப்படித்தான் வழங்கி இருக்கிறார். தொழுகையை கற்றுக் கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்னன்னா, தொழுகையின் முறைமையை கற்றுக் கொடுப்பது. தக்பீர் முதல் தஸ்லீம் வரைக்கும் எப்படி தொழணும், அதுல என்னென்ன ஓதணும் என்பதை கற்றுக் கொடுப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதை போல விளங்கி தொழுகை முறையை சொல்லிக் கொடுத்துறாங்க. 10 வயசுல அவன் தொலை போலன்னு அடிக்கிறான். நேர்முரணி நேர்முரண். தொழுகையை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அத்தொழுகையை யாருக்காக தொழ வேண்டுமோ அந்த இறைவனை அவருக்கு அறிமுகப்படுத்த சொல்கிறார்கள். 7 வயசுல ஒரு குழந்தைக்கு அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை நீங்க உருவாக்குங்க, அல்லாஹ்வை கற்றுக் கொடுங்கள், நெருக்கத்தை ஏற்படுத்துங்க. அவன் 10 வயசு அதுக்கு பிறகு தொடர்ந்து அடிங்கன்னா 7 வயசுல இருந்து 10 வயது வரைக்கும் 7, 8, 9 இந்த 3 வருடங்கள் உங்க வேலை என்னன்னு சொன்னா அல்லாஹ்வை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பது, அல்லாஹ்வை நெருக்கிக் கொண்டே இருப்பது. அதற்கு இருக்கிற ஒரே வாசல் தொழுகைதான் நாங்க சொல்லலாம். நீ நல்லா வாங்கணும். ஏன் ரசூலா மக்களை சொல்லிக் கொடுக்க சொல்லல? ஏன்னா ஒரு நாளைக்கு 5 வேளை ஒருத்த அல்லாஹ்வை நெருக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி என்பது தொழுகைதான். அவன் 7 வயசுல தொழுகை என்கிற வாசலின் ஊடாகத்தான் அல்லாஹ்வை அறிய முடியும், அல்லாஹ்வை நெருங்க முடியும். பள்ளிவாசல் வழியாகத்தான் அவன் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியும். அந்த வழியை நீங்க உருவாக்கி கொடுங்கள், அவனுக்கு அறிமுகப்படுத்திக் கொடுங்க. அவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்டு ஆசையூட்டப்பட்டு நெருக்கமூட்டப்பட்டு அதுக்கு பிறகு 10 வயசுல தொழலன்னு சொன்னா, நெருக்கம் வரலன்னு சொன்னா அப்ப நீங்க அடிங்க. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய சமூகம் என்ன செய்கிறது? தன் கடமை என்பதை போல தொழுகையை அதனுடைய தொழுகை முறைமைகளை சொல்லிக் கொடுத்துட்டு போயிடு. அவ 10 வயசுல தொழலன்னா 12 வயசுல தொழலன்னா அது போய் அடிப்பது சரியான பெற்றோர்களுக்குரிய முறைமை அல்ல. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறார்கள். இந்த ஆரம்ப பாடங்கள் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் சரியான முறையில் கற்றுக் கொடுக்கப்படுவதற்குரிய சூழல்களை பெற்றோர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு குழந்தையுடைய மார்க்க ஆரம்ப கல்வி என்பதே மக்களுடைய சாட்டல் தான். பட் அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற முதல் நுழைவாயில், பள்ளிவாசலுடைய முதல் நுழைவாயில் என்பது கல்வியை படிப்பதற்குரிய ஆரம்ப தளம் என்பது வீட்டுக்கு அடுத்த வந்து படிக்கிறது மக்கள் சாட்டல். இன்னைக்கு மக்கள் சாட்டல் நிலைமை என்ன அப்படி நீங்க எடுத்து பார்க்கலாம். மக்கள் மதரசாக்களுடைய நிலைமை இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தின் பார்வை என்ன என்றால் குர்ஆனை ஓதி கொடுக்கும் இடம், அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய அம்மாமார்கள் அல்லது வாப்பாமாருடைய கண்ணோட்ட மக்கள் மதரசாவுடைய நிலைமை என்னன்னா குர்ஆனை ஓதி கொடுக்கும் இடம். அவன் குர்ஆன் ஓதிட்டானா அதுக்கு பிறகு அவன் மனசா தேவையில்லை. குர்ஆனை அவன் ஓதலன்னா அதுக்காக நாங்க சண்டை போடுவோம். 4 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் அவன் மக்தபுக்கு வந்து குர்ஆன் ஓதலையா நாங்க சண்டை போடுவோம். ஆனா அவன் எப்ப குர்ஆன் ஓதுகிறானோ தெளிவா ஓதிட்டானா அதுக்கு பிறகு அவனுக்கு எந்த கல்வியும் தேவையில்லை என்பதை போல மக்கள் மதரசாக்களை பார்க்கிற சூழல் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் நிறைந்திருக்கிறது. அதை மிக கீழாக பார்க்கிற சூழல் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறது. அதை மாற்ற நாம் முயற்சி செய்ய வேண்டும். இமாம்கள் மார்க்க கல்வியை படித்தது பள்ளிவாசல்களில், ஆரம்ப கல்வியை படித்தது பள்ளிவாசல்களில். பள்ளிவாசல்களில் தான் அவர்கள் குர்ஆனை படித்தார்கள், பள்ளிவாசல்களில் தான் அவர்கள் குர்ஆனை மனதிட்டார்கள், பள்ளிவாசல்களில் தான் அவர்கள் அல்லாஹ்வை தெரிந்து கொண்டார்கள். ஏன்? பள்ளிவாசல்களில் தான் அவர்கள் உலகத்தையும் சேர்த்து தெரிந்து கொண்டார்கள். இன்னைக்கு இஸ்லாம் 2ஆ பிரிக்குது. இந்த கல்விகளை 2ஆக பள்ளிவாசல் என்பது வெறுமனே குர்ஆன் ஓதி கொடுக்கிற அல்லது இஸ்லாத்தில் இருக்கிற சில அடிப்படைகளை சொல்லிக் கொடுக்கிற இடம் என்று பிரிச்சு வச்சிருக்கு. அது அல்லாமல் வேற உலக அம்சங்கள் என்று எதை நாம் பெருமையாக பேசுகிறோமோ அதெல்லாம் பள்ளிவாசல்கள் அதற்குரியவை அல்ல. அது வெளியில போய் வேற எங்கேயாவது தான் படிக்கும், அங்கதான் சொல்லிக் கொடுப்பாங்க என்கிற அம்சங்கள் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் பார்க்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், இமாம்கள் குர்ஆனை படித்ததன் மூலம், குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்ததன் மூலம், அல்லாஹ்வை தெரிந்து கொண்டதன் மூலம் மாத்திரம் நின்று கொள்ளாமல் அதே பள்ளிவாசல்களில் தான்
தான் அவர்கள் உலகவியலையும் கற்றுக்கொண்டார்கள், எக்கனாமியை படித்தார்கள், பொருளாதாரத்தை படித்தார்கள், தாவரவியல் என்கிற போட்டனியை படித்தார்கள், இயற்பியலை படித்தார்கள். இன்னும் என்னென்ன வெளிசார்துறை கல்விகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் பள்ளிவாசலுக்குள்ளால் படித்தார்கள். தங்களை மிக சிறந்த ஆளுமைகளாக்கிக் கொண்டார்கள். அந்த ஆளுமைகள் தங்களுக்கு பின்னால் இந்த சமூகம் பயன்பெற வேண்டும் என்பதற்கான புத்தகங்களை எழுதி வைத்து விட்டு போனார்கள். இஸ்லாமிய சமூகத்துடைய மிகப்பெரிய வரலாறு பின்னே இருக்கிறது, அறிவு சார்ந்த வரலாறு. ஆனால் இஸ்லாமிய சமூகம் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் நாம் பல்வேறு அர்ப்பணிப்புகளை செய்து அதன் மூலம் நம்மிடத்தில் மார்க்கம் மங்காமல் பார்த்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் சொல்லுகிற முதன்மை கட்டளை. அதை நாம் புரிந்து செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை ஆக்கி அருள்புரிவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது மார்க்கத்தை ஏற்று நடக்கிற சிறந்த ஒரு அமைப்பை நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையை நிலைப்படுத்த வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். அதற்கு என்ன வழிவகைகளை அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார்களோ அவைகள் மூலம் அதை நிலைப்படுத்த ஒருவர் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அந்த அடிப்படையில அதன் முதன்மை வடிவமாக இருப்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றிய அறிவை நாம் அவசியம் கற்றுக்கொள்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் 2 கட்டளைகளை சொல்கிறான் திருமறை குர்ஆன்ல. முதல் கட்டளை என்பது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உம் இறைவனுடைய பெயர் கொண்டு நபியை நீங்கள் படியுங்கள் என்றெல்லாம் சொல்கிறார். படிக்குமாறு இறைவன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டளையிடுகிறார். எதை படிக்கணுங்கிறத அல்லாஹ் அதுல சொல்லல. அதற்கு பின்னால் இறைவன் சொல்வதெல்லாம் தன்னை பற்றி ரசூலுல்லாஹ்க்கு ஞாபகப்படுத்துகிறார். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை தேடினாங்க. அல்லாஹ் யார், இறைவன் யார் என்பதை தேட ரசூலுல்லாஹ் நிறைய முயற்சி பண்ணாங்க. எனவே தான் தனிமையில் அல்லாஹ்வுடைய தூதர் போனாங்க. எனவே உண்மையான இறைவன் யார் என்பதை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்கு வகையாகத்தான் இறைவன் முதல்ல படிங்கன்னு சொல்லிட்டு தன்னை பற்றி இறைவன் சுருக்கமாக சொல்லுகிறார். பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆயிடுறாங்க. மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுகிற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவன் இட்ட 2வது கட்டளை ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு 2வது சொல்றார். எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக சொல்லிக் கொடுக்க வந்தார்களோ அந்த அடிப்படையை அவர் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. இது அவருக்கு மாத்திரம் உரிய கட்டளை அல்ல, நம் எல்லோர் மீதான கட்டளை.
நாளை மறுமையில் இறைவனை நாம் சந்திக்கிற போது நாம் இறைவனுக்கு பதில் சொல்ல வேண்டும். தொழுதாயா என்று அல்லாஹ் கேட்பான், நம்ம தொழுதோன்னு சொல்லிடுவோம். நோன்பு வச்சியா நல்லா கேட்பான், நோன்பு வச்சோன்னு சொல்லிடுவோம். ஜகாத் கொடுத்தியா, ஹஜ் பண்ணினியா, இன்னும் என்னென்ன நல்ல காரியங்களுக்கு எல்லாம் செஞ்சியான்னு கேட்கும்போது செஞ்சோன்னு சொல்லிடுவோம். ஆனா என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்கிற போது நாம் என்ன பதில் சொல்ல போறோம்? கபரிலும் அந்த கேள்வி உண்டு, மறுமையிலும் அந்த கேள்வி உண்டு. அதற்குரிய பதிலை இந்த உலகத்தில் நாம் ஸ்திரப்படுத்த முயற்சிக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தில் விட்டு போனது. கல்வியை விட்டு போனார்கள். தன் பின்னால் வருகிறவர்கள் அதை தேடி எடுத்துக்கொண்டு அதன் வழி தன்னுடைய வாழ்வு முறையை சிறப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் கல்வியை விட்டு போனார்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் அந்த கல்வியிலிருந்து தன்னை தூரப்படுத்திக் கொள்வது உண்மையிலேயே கவலைக்குரியதாக இருக்கிறது. நேரங்களை அர்ப்பணிக்காத, பொருளாதாரங்களை அர்ப்பணிக்காத, உடலால் இன்ன பிறவைகளால் அர்ப்பணிப்புகளை செலுத்தாத இஸ்லாமிய சமூகத்தை பார்க்கிற போது வேதனையாக இருக்கிறது. எத்தனையோ வரலாறுகள் நாம் சொல்லலாம். முன்னுள்ள சலஃபுகள், இமாம்களது வரலாறுகள் நிறைய சொல்லலாம். ஆனால் அந்த வரலாறுகளிலிருந்து நாம் பெறுகிற படிப்பனையின் மூலம் நாம் என்ன கல்விக்காக அர்ப்பணிப்பு செய்திருக்கிறோம் என்பதை கண்டிப்பாக நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தார்கள். சலஃபுகள் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வி என்பது பெரும் கடல் போல, அது நிறைய இருக்கிறது. அதிலிருந்து நீ சிலதை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன் டோட்டல் வாழ்க்கையை நீ கொடுக்க வேண்டி வரும். அப்ப கூட உன்னால முழுசா கற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுவாங்க. உங்க மொத்த வாழ்வையும் கொடுத்தால், டோட்டல் வாழ்வையும் அதற்கு அர்ப்பணித்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியில் இருந்து சிலதை மாத்திரம்தான் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். நிறைய எடுத்துக்கொள், இது சொல்றது அனுபவத்தில் சொல்லுகிற வார்த்தை. ஏன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறைவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வமா ஊதீதுல் இல்ம இல்லா கலீலா, எனக்கு இறைவன் தந்த கல்வி என்பது சொற்பமானதுதான் என்று சொல்லுமாறு இறைவன் சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார், நாம் அறியாத ஆனால் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இருக்கிற பல கல்விகள் இருக்கிறது மார்க்கத்துல. அதை கற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறோம்? வாழ்நாளை அர்ப்பணித்த இமாம்கள் ஒருபுறம், வாழ்நாளில் சில மணி நேரங்களை அர்ப்பணிக்க இயலாத இஸ்லாமிய சமூகம் இன்னொரு புறம். இரண்டே வாழ்நாளை அர்ப்பணித்த சமூகம் ஒருபுறம். இமாம்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல மிக முக்கியமான ஒரு பகுதி உண்டு. அது என்னன்னு சொன்னா, ரஹலாத்துன் ஃபில் இல்ம் அல்லது ரஹலாத்துன் ஃபீ தலபில் இல்ம், கல்வியை தேடிய பயணங்கள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே நூலே இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் போனாங்க. இமாம் புகாரி தொடக்கம் இன்னும் எத்தனை அறிஞர்களை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ அந்த அறிஞருடைய பட்டியலில் எடுத்தீங்கன்னா நிறைய பேர் எந்தெந்த இடங்களுக்கு சென்றார்கள், எங்கெங்க போய் படிச்சாங்க, எவ்வளவு காலம் படித்தார்கள், தங்கி படித்தார்கள் என்பதற்கான பெரும் நூல்கள் அது கோர்வை செய்யப்பட்டிருக்க. ஆனா இன்றைக்கு நமக்கு கல்வி நமக்கு பக்கத்திலேயே இருக்கிறது, எடுத்துக்கொள்கிற அமைப்பிலேயே இருக்கிறது. சில மணி நேரங்களுக்குள்ளால் முடிகிறது. ஆனால் அதை தெரிந்து கொள்ளவோ அதற்கு அர்ப்பணிப்பு செய்யவோ நாம் முயற்சி செய்யவில்லை என்றால், நமது பிள்ளைகளுக்கு அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் நஷ்டவாளிகளாக இம்மையிலும் மறுமையிலும் மாறிவிடுவோம். எனவே அந்த எச்சரிக்கை உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். கல்வி அறிவை, மார்க்க ஈடுபாட்டை பிள்ளைகளுக்கு உருவாக்குகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதில் நாம் ஆர்வப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கென எந்த எல்லைக்கும் செல்கிற அமைப்பில் நாம் இருக்க வேண்டும். ஏன் நமக்கென்று பல்வேறு சதிகள் பின்னால செய்யப்படுகிறத நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த நேரத்தில் கூட நாம் கல்வியை ஸ்திரப்படுத்த முயற்சிக்கவில்லை என்றால் நம்மை விட அறிவியலர்கள் யாரும் இல்லை. நமக்கு பின்னால ஒரு காலத்துல நாம அறியாம நமக்கு பின்னால சதி பண்ணாங்க, அது நமக்கு தெரியாது. சதி பண்ணாங்க, ஆனா நமக்கு வெளியில தெரியாது. நாம அந்த சதிக்கு முன்னாலேயே சரிதான் நினைச்சு போய்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அப்படி இல்லை. இது சதிதான், இது பிரச்சனை தான், இது துரோகம் தான், இது வன்மம் தான் என்பது நமக்கு தெளிவா தெரியும். சதிகளும் வன்மங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் நமக்கு முன்னால் எடுத்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழலையே மார்க்கத்தை படித்துக் கொள்வதற்கு,
சிறப்படுத்திக் கொள்ள நாம் முயற்சி செய்யவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்மை விட அறிவினர்கள் யாரும் இல்லை. எனவே நமது வளருகிற தலைமுறையை, பிள்ளைகளை நாம் மார்க்க கல்வியோடு வளர்க்கிறவர்களாக, அதற்கு உந்துதல் படுத்துகிறவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். அதையேதான் நமது ஜமாஅத் எல்லா கட்டங்களிலும் செய்து கொண்டு வருகிறது. நம்முடைய ஜமாஅத்துடைய பல்வேறு தாவா பணிகள் முக்கியமானது எல்லோருக்குமான கல்வியை, அடிப்படை கல்வியை கொண்டு சேர்க்கிறது. அதுல மிக முக்கியமானதான் மக்தப் மதரசாக்கள். பள்ளிகள் தோறும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம், கட்டாயமாக நடத்தி கொண்டிருக்கிறோம், விளம்பரங்கள் செய்கிறோம். சேர்கிறவர்கள் குறைவானவர்கள், சேர்ப்பிக்கிற பெற்றோர்கள் குறைவானவர்கள், அதில் ஆர்வம் காட்டுகிறவர்கள் குறைவானவர்கள். அல்லாஹ் பாதுகாக்கவும். அதற்கு அடுத்தபடியான மார்க்க கல்வியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சேர்க்கிற அடிப்படையில் கல்லூரிகளை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதுல சேர்கிறவர்களும் குறைவானவர்கள், சேர்ப்பிக்கிற பெற்றோர்களும் குறைவானவர்கள். அல்லாஹ் பாதுகாக்கவும். எனவே நாம் மக்தப் மதரசாக்களாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிற இவைகளில் நாம் நமது பிள்ளைகளை அதிகமாக சேர்த்து நாமும் பயன்பெறுகிற, நமது பிள்ளைகளையும் பயன்பெற செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் ஏறத்தாழ 18 ஆண்டுகளாக நம்முடைய பள்ளிவாசலோடு ஒட்டி சிறப்பான முறையில் நடைபெற்று வரக்கூடிய ரியாதுஸ் ஸாலிஹாத் மகளிர் இஸ்லாமிய கல்லூரி சிறந்த முறையில் மார்க்க கல்வியை மாணவிகளுக்கு வழங்கி பல்வேறு மாணவிகளை ஆலிமாக்களாக, தாயியாக்களாக சமூகத்திற்கு வழங்கி இருக்கிறது. அந்த கல்லூரியுடைய 19வது ஆண்டு துவக்கமும் 15வது ஆண்டு பட்டமளிப்பு நிகழ்ச்சியும் இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை 4 மணி அளவில் போத்தனூர் ரோடு கோவையில அமைந்திருக்கிற தென்றல் மஹாலில நடைபெறுகிறது. இதுல நம்முடைய ஜமாத்துடைய தலைவர் ஷேக் அப்துல் காதிர் மதனி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் சான்று வழங்கி பட்டமளிப்புரை நிகழ்த்த இருக்கிறார்கள். மேலும் பல அறிஞர்கள் சிறப்புரை, வாழ்த்துரை வழங்க இருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அனைத்து சகோதர சகோதரிகளும் அதில் குடும்பம் சகிதம் கலந்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்துமாறும் ஆர்வம் ஊட்டுமாறும் உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனது மார்க்கத்தை முறையான அடிப்படையில் புரிந்து அதன் அடிப்படையில் நடந்து அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த இடத்தை பெறுகிற நல்ல வாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வ அன்கும் வ அன் ஸாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மாஈன். வல்லிகுல்லாஹி அக்பர் வல்லாஹி அலா மா தஸ்னஊன்.